நடிகர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. தலைமறைவாக உள்ள அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். நடிகை கஸ்தூரி எங்கே இருக்கிறார்? ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் இனப்படுகொலைதான். கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா யார் நம்புவா? 4 பேரும் ஒத்துமையா இருந்தா இந்து சமுதாயத்தை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. பிராமண அடிவருடி சொம்பு எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம், தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம். சென்னையில் பிராமணர்கள் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது மதுரை திருநகர் போலீசார் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் மனு தாக்கலும் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் பாஸ்கரன் வாதிட்டார். அப்போது தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்த கஸ்தூரியின் பேச்சு சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையிலும் இரு சமூகத்தினரிடையே மோதலை உருவாக்கும் வகையிலும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கஸ்தூரி மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அதில் 4 பிரிவுகள் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளாகும். இதனால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வாதிட்டார். கஸ்தூரி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் AK ஸ்ரீராம் சென்னை கூட்டத்தில் கஸ்தூரி சிலரை குறிப்பிட்டு அவ்வாறு பேசியதாகவும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எதிராக அவர் கருத்து தெரிவிக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருப்பதாகவும் அதன் பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கில் கஸ்தூரியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இதனால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அவர் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி குறிப்பிட்ட சிலரை பற்றி பேசும்போது ஏன் அந்தப்புறம் என்பது வருகிறது, தெலுங்கு பேசும் பெண்கள் ஏன் வருகிறார்கள் என்றெல்லாம் கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பினார். மனுதாரர் வருத்தம் தெரிவித்து வெளியிட்டுள்ள பதிவு அவர் பேசியதை நியாயப்படுத்துவது போல் உள்ளது. அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளுக்காக அவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றும் நீதிபதி சுட்டி காட்டினார். தொடர்ந்து கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் பாஸ்கரன் வாதிடுகையில் தமிழகத்தின் நட்பு மாநிலங்களாக இருப்பது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. திருப்பதி செல்லும் பக்தர்கள் 40% பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த 2 மாநிலங்களுக்கும் இடையே உள்ள நட்புறவை கெடுக்கும் வகையில் முன்கூட்டியே திட்டமிட்டு கஸ்தூரி இவ்வாறு பேசியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இவர்கள் மொழி ரீதியாக பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதை அனுமதித்தால் சமூக நல்லிணக்கத்திற்கு கேடு ஏற்படும். மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் அவரை போல் மற்றவர்களும் பேச தொடங்கி விடுவார்கள். எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டார். இதை அடுத்து கஸ்தூரி முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை நீதிபதி இன்று நவம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதன்படி கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். இதை அடுத்து கஸ்தூரியை கைது செய்ய போலீசார் களத்தில் இறங்கி உள்ளனர். அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரியை கைது செய்ய மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன், உதவி காவல் ஆணையர் குருசாமி தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டுள்ளார். தனிப்படை போலீசார் கஸ்தூரியை கைது செய்ய சென்னைக்கு விரைந்துள்ளனர்.